எவ்வளவு ஈஸியா சுலபமா செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படி உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் ஜெனிஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேமியா பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிண்ண அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறேன். இது ரோஸ்டட் இல்லை. கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சுகர் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒரு 3/4 அளவுக்கு தான் சுகர் எடுத்துருக்கிறேன். ஜவ்வரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வேகிறதுக்கு கடையில் கொஞ்சம் ஜவ்வரிசி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுலாம். அது ஓரத்தில் கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளாடி நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கடை கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணதும் கொஞ்சம் நம்ம கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கொஞ்சம் கிஸ்மிஸ் பழமும் ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் பலூன் அளவு மாறினதுக்கு அப்புறமா நம்ம அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கீழே சேமியாவை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா இருக்குன்னா பாயசம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கீழே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் நல்லா அழகா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு சைடாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நான் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேங்க. அதில் நான் இப்போ 450 ml பால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். பால் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, அந்த சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேயே அந்த பாலையே நல்லா கொதிக்க விடணும். அந்த பாலையே நல்லா வெந்து வரணும். அப்போ தான் சேமியா பாயசம் ரொம்பவும் அருமையாக இருக்கும். இது வரைக்கும் ஜெனிஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், சேமியா அந்த பாலையே ஊறி வெந்து வரணும். அப்போ தான் ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு சேமியா பாயசம் தான் எல்லாருமே விரும்புவாங்க. இப்போ பாருங்க, இந்த டைம்ல இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியாவும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. ஜவ்வரிசி ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரொம்பவும் அருமையா இருக்குங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா கொதிக்குதுல, இந்த டைம்ல இப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீதி பால் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால் இப்போ கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு கொதி வர்றது வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் தேவைக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மனமும் தூக்கலாக இருக்குது. ஆஹா, ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதி நட்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். கார்னிஷ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாவ், ஆசையாக இருக்குதுல்ல? ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சேமியா பாயசம் தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேமியா பாயசம் ரொம்பவும் அருமையா வந்திருக்கு. நீங்களும் அதை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ரெசிபிஸோட மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன்